அதாவது எனக்கு முன்னாடி கட்சி நடத்தி ஆட்சி நடத்துற திமுகவை கத்துக் கொடுக்க சொல்லுங்க இந்த அரசியல் விமர்சகர்களை. நீங்க அவங்க வலைவழியில திறந்தவொடனே என்னைய இந்த மகனை அந்த மகனை அவனை இவனை அதெல்லாம் நீங்க கேட்கறது இல்லையா? எங்க ஆத்தா எங்க அம்மா என் மனைவி எல்லாம் கேவலப்படுத்தி அவங்களெல்லாம் கேவலமா கொச்சையா பேசுறது நீங்க கேட்கறது. காதல அப்ப பஞ்சு வச்சு கவுந்து படுத்துக்கிறீங்களா? நாகரிகம்ங்கிறது எனக்கு மட்டும்தானே. வேற ஆளை வச்சு வாடகைக்கு வாங்கி பேசுறதா? நான் பேசினாதான் நீங்க கவனம் காது கொடுத்து கேக்குறீங்க. நான் பேசினாதான் நீங்க பேசாத அப்படின்னு கண்டிச்சிருக்கணும். என் பிள்ளை யாரும் பேசுறாங்களா? அப்ப நீ என்னை பேசுற, அப்ப அது முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. தொடர்ச்சியா போயிட்டே இருக்க ஒரு அளவு தானே. நான் யாரையும் பேசல. நீங்க பேசின மாதிரி நான் வலைவலி உங்க 2 பேரும் எண்ணும் கொடுங்க. ஐயா கருணாநிதியிலிருந்து, ஐயா ஸ்டாலினிலிருந்து, தம்பி உதயநிதியிலிருந்து, முக்கியமான எங்க ஐயா வெற்றி கொண்டான்ல இருந்து, அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவரு, அந்த அமைச்சர் பெருமக்கள் அவங்க எல்லாம் பேசுனது உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். பொறுமையா நீங்க நேரம் இருக்கும்போது கேட்டு பாருங்க. தங்கச்சி, நீங்க எந்த மொழியில பேசுறீங்களோ அந்த மொழியில தான் உங்களுக்கு பதில் சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு புரியும். இது நான் இல்ல, என் தலைவனு எனக்கு கத்துக் கொடுத்தது. எதிரி எந்த மொழியில பேசுறானோ அந்த மொழியில பேசி புரிய வைன்னு. நீ துப்பாக்கி எடுத்தா நானும் துப்பாக்கி தான். நீ கருத்துனா நானும் கருத்து. திரும்ப திரும்ப சொல்றேன். வாங்க சீமானா வாங்க தங்கச்சி, வாங்க ஐயா. வாடா சீமான் என்னடா சொல்றான்னு தான் கேட்பேன். தங்கச்சி, நீங்க வெட்ட அருவாளை ஓங்கும்போது விழுந்து கும்பிடுற ஈன கூட்டம் கிடையாது நாங்க. நீ வெட்டணும்னு நினைக்கும் முன்னாடியே வெட்டி சாய்க்கிற வீரர்கள் நாங்க. தேவையில்லாம சொன்னாலும் என்ன அண்ணுவேன். உன்னை மாதிரி எனக்கு பேச வரும்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல. இந்த இடத்துல நிக்கிறதுனாலேயே நான் ஜனநாயகவாதின்னு நினைச்சிட்டீங்கன்னா, நான் ராம்நாத் காட்டாங்கிறத மறந்துட்டு நீங்க ஆடக்கூடாது. நீங்க எல்லாம் கையோடு காலோடு பிறந்த மாதிரி வாளோடும் வேலோடும் பிறந்த கூட்டம். நாங்க சும்மா குறுக்கு மார்க்கா ஓடிட்டு கூடாது. நீ கண்ணியமா பேசு, நான் கண்ணியமா பேசுறேன். எந்த மேடையில பேச வேண்டிய தேவை வருது? நீ பேசுறதுக்கு பதில் இப்படியும் எங்களால சொல்ல முடியும். பாத்துக்க, நான் ஒன்னும் கொச்சையெல்லாம் பேசலையே. இப்படி பேசியிருப்பேன், அதை வேணா அடுத்து வெளியிடுறியான்னு கேட்டேன். வெளியிட முடியாதுல. ஆனா நீ எப்படி பேசுற? ஏன் எங்க அண்ணன் திரும்ப பேசுறாரு? காவல் போலீஸ்காரன் வருவான், அப்படி விசாரிப்பான், இந்த மாதிரி எல்லாம் பேசி விசாரிப்பான்னு. அதே தான் நானும் சொல்றேன். அது என்ன தங்கச்சி, நீங்க எல்லாம் பேசும்போது ஜனநாயகமா இருக்குது, நாகரிகமா இருக்குது. நாங்க பேசிட்டா ஐயோ நாகரிகம். அப்படி ஒரு நாகரிகம் எனக்கு தேவையில்லை. நான் சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டு அப்படி தீச்சை பெற்றுக்கிட்டு அப்படி இருக்கிற ஆள் கிடையாதுல்ல. குட்டி கதையை குட்டி தான் சொல்லும். ஐயா ஸ்டாலின் பேசுனது தெரியுமா? அம்மா ஜெயலலிதா பத்தி, தம்பி உதயநிதி, ஐயா எடப்பாடிய அப்படி காலில் வந்து விட்டா கவட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவாருன்னு பேசியிருக்காரா இல்லையா? கொள்கை பிறப்பு சிறப்பு பேச்சாளர் கடிட்டு தான் இருந்தீங்க நீங்க இல்ல. அப்ப எனக்கு கோவம் வரும் இல்ல? சசிகலா பேசினா எங்க அம்மா பேசினா சொல்லுங்க. அன்னைக்கு எங்க ஐயா வைரமுத்தோட அம்மா எச் ராஜா அசிங்கமா பேசும்போது நீங்க எல்லாம் வாய் முடிக்கிட்டு இருந்த. நான் தான் சொன்னேன், எங்க அம்மா வைரமுத்து அம்மா பேசினா, எங்க அம்மா அண்ணம்மா பேசினா எல்லாரும் எனக்கு தாய் தான். அப்படிதான் நான் நினைப்பேன், கோவப்படுவேன். நீங்க நாகரிகமா பேச கத்துக்கிறீங்க, எனக்கு கத்துக் கொடுக்காதீங்க. எனக்கு தெரியும் எதை பேசணும், எது நாகரிகமற்ற சொல் அப்படின்னு. நீ சொல்லும் போது, நான் சொல்லும் போது உங்களுக்கு இவ்வளவு வலிக்குதுன்னா, நீங்க இவ்வளவு காலமா எங்களை பேசும்போது நாங்க எவ்வளவு வலிதாங்கின்னு இருப்போம். சொன்னது இவ்வளவு காயம்படுது உங்களை. எத்தனை ஆண்டுகளா ஒரு தமிழ் பேரினத்தின் பிள்ளைகளை எங்கள் அடையாளங்கள்லாம் திராவிட நாகரிகம், திராவிட பண்பாடு, கீழடி. ஏன் தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடுன்னு சொன்ன உனக்கு வலிக்குது? திராவிட நாகரிகங்கிற, இந்திய பண்பாடுங்கிற என்னடா உங்களுக்கு? அன்றைக்கு ஏதா இந்தியாங்கிற நாடு சொல்லு. 2500 ஆண்டுக்கு முன்னாடி திராவிடன் யாரு? திராவிடன் அந்த சொல்லு எது? சட்டை தானே அதெல்லாம். இத்தனை ஆண்டுகளா எங்களை திராவிட முகமுடியில மறைச்சிருந்தீங்களா? அப்ப எவ்வளவு வழிதாங்கி இருப்போம். அது அந்த பெரிய பெருகோயில் தஞ்சை திராவிட கட்டிட கலைங்கிறது. நீ என்ன எனக்கு வரலாறு கற்பிக்கிற? கரிகாலன் திராவிட மன்னன், கல்லணை கட்டினான். ராஜராஜ சோழன் தமிழ் மன்னன், ஆரிய அடிமைங்கிற. என்னடா ஒரு சோழன் திராவிடன், ஒரு சோழன் தமிழன்? சட்டை தானே. நான் வரலாறு பேசினா கதைங்கிறது, நீ கதை எனக்கு வரலாறுங்கிறது. எவ்வளவு வழி இருக்குன்னு பாத்துக்க நீங்க.